Hello viewers, welcome to itaste. இது எங்கள் பாட்டி வீடு. ஸோ எங்கள் பாட்டி இன்றைக்கி சமைக்க போகிறாங்க. அவங்களுக்கு 85 வயசு ஆகுது. இன்றைக்கி அவங்க ஒரு சிக்கன் ஃப்ரை மாதிரி சிக்கன் பெரட்டல் செய்ய போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். தேன் கூடலாம் வச்சுருக்காங்க, ஹனி பீஸ். இது அவங்க தோட்டம். இது மற்ற வீடியோஸ்லாம் காமிச்சிருப்பேன். இங்கே லீக்ஸ் விளையுது. இது அதாவது ஐரோப்பியர் சொல்லும் பொழுது பிரித்தானியர்கள் இந்த நாட்டை ஆண்ட பொழுது அவர்கள் தான் இந்த தேயிலை தோட்டத்தை பொறுத்தளவில் அவருடைய நிர்வாகத்தின் கீழ் தான் தோட்டங்கள் எல்லாம் இருந்தன. ஆகவே அவருடைய காலத்தில் கட்டப்பட்ட வீடு தான் இது. அப்பொழுது இருந்த பெரியங்காணி பிரிட்டிஷ் தான் இந்த வீட்லாம் கட்டியிருக்காங்க. அந்த டைம்ல அவர்களால் உருவாக்கப்பட்டதான் இந்த பெரியங்காணிங்கிற ஒரு போஸ்ட். இவங்க தான் இந்தியாவில இருந்து ஆக்கள் அந்த காலத்துல கொண்டு வந்து அவங்களுடைய சுகதுக்கங்கள் எல்லாம் கலந்து கொண்டு பெரியங்காணி என்பவர் சேமநல அதிகாரி, வெல்ஃபேர் ஆபீசர் என்ற பெயர்ல கூட அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்காக, அதாவது ஒரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியதரைக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு செல்வாக்கும் பெரியங்காணிமாருக்கும் அந்த காலத்தில் இந்த பிரித்தானியர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்பதுதான் இங்கு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். என்ன ஊத்தணும்? உளுந்து போடணும். ஃபர்ஸ்ட் உளுந்து, பெருஞ்சீரகம் போடணும். பெருஞ்சீரகம்னா சோம்பு, கடுகு கொஞ்சம் போடணும். வெங்காயம் போடணும், கருவேப்பிலை போடணும். அடுத்து கருவேப்பிலை போடணும். பச்சை மிளகா போடுறீங்க. இது இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு போடணும். போடுங்க. கிண்டி விடணும். தக்காளி போடணும். கொஞ்சம் கிண்டி விடணும். ஏமாமா என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கா 85. 85 வயசு ஆகுது. ஆமா. சிக்கன் போடுறேன். போடுங்க. மஞ்சத்தூள் போடணும். இது மஞ்சத்தூளா? மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போடணும். மஞ்சத்தூள் போட்டிருக்கீங்க. ஓகே. அடுத்தது உப்பு, கல்லுப்பு போடுறீங்க. ஆமா. தண்ணி ஊத்துறேன். ஊத்துங்க. மிளகாய்த்தூள் போடணும். மிளகாத்தூள் போடுறீங்க. சில்லி பவுடர் போட்டாச்சு. இப்போ இதை மூடி வைக்கணும். இவர் தான் என்னுடைய தந்தையார் வேலுசாமி கவுண்டர். இவர் தான் கடைசியாக பெரியங்காணியாக இங்கே இருந்தவர். இது இந்த நீங்க இருக்கக்கூடிய இந்த படம் ஏறக்குறைய 50 வருடங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட. 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். ஆமா. என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய அக்கா அம்மா 3 பேர் இருக்கிறாங்க. அதோட என்னுடைய தம்பியும் தங்கச்சியும் இதுல இருக்கிறாங்க. இதை பொறுத்தவரை அவங்க 6 பேரும், எங்களோட 6 குழந்தைகளும் திருமணமாகி 14 பேர பிள்ளைகளும் 15 கொள்ளு பேர பிள்ளைகளும் இன்னைக்கு இருக்கிறாங்க. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இறக்கலாம்ல? இப்போ மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். மல்லித்தலை போட்டு ஒரு பெரட்டி மல்லித்தலையை போட்டு ஒரு பெரட்டி எடுத்துடலாம். போடுறேன்.
எப்படி மாமா இருக்குது? சூப்பரா இருக்கு, நல்லா டேஸ்டாவும் இருக்கு, அதெல்லாம் நல்லா வெந்திருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு. வணக்கம், நான் வந்து வேலுசாமி கவுண்டர் அங்கம்மாள் தம்பதிகளின் சிரேஷ்ட புதல்வன். இந்த வீட்டை பொறுத்தளவில் இது ஏறக்குறைய 95 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு வீடு. இந்த வீட்டை பொறுத்தளவில் ஆரம்பத்தில் காராளன் கவுண்டர் அவர் தான் பெரிய ஞானியாக பொறுப்பெடுத்த பொழுது அவருக்காக கட்டப்பட்ட வீடு தான் இது. அவரை தொடர்ந்து அவருடைய மகனாகிய திரு ராமையா கவுண்டர் அவர்களும் பெரிய ஞானியாக இருந்தார். அவரை தொடர்ந்து எங்களுடைய தகப்பனாருடைய அப்பா, அதாவது என்னுடைய தாத்தா சிதம்பரம் கவுண்டர் அவர்கள் ஆக்டிங்காக இருந்தார், ஆக்டிங் பெரிய ஞானியாக இருந்தார் கொஞ்ச நாள். அவரை தொடர்ந்து அவருடைய மூத்த மகனாகிய என்னுடைய தகப்பனார் திரு வேலுசாமி கவுண்டர் அவர்கள் இந்த கடைசியாக அவர் தான் பெரிய ஞானியாக இந்த வீட்டில் இருந்தார். அவரும் காலமாகிவிட்டார். அதை தொடர்ந்து எங்களுடைய பரம்பரையாக இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது பெரிய ஞானி குடும்பத்தை பொறுத்தளவில். அந்த வகையில் இன்றைக்கு எனது தாயாரும் நாங்களும் இந்த வீட்டிலே வாழ்ந்து வருகின்றோம். குழந்தை எதிர்காலத்தில் இந்த வீடு ஒரு சுற்றுலாவுக்கு ஏற்ற ஒரு தலமாகவும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு எண்ணமும் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த வீட்டில் நாங்கள் எல்லாம் குடும்பமாக வாழ்வதையிட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. 6 பிள்ளைங்க, 6 பிள்ளைங்க, 14 பேர பிள்ளைங்க, 15 கொள்ளு பேர பிள்ளைங்க. ஆமா.